சாயி என் உள்ளம் புகுந்தான் நிரந்தரமாக என்னை ஆட்கொண்டான் அன்றே பாரி. ராமகிருஷ்ண பக்தனாயிருந்தேனை மதிய வேளை பகல் தூக்கத்தில் கனவில் தோன்றி ராமகிருஷ்ணரும் அதனை மீறி கனவில் கண்டீரானால் அதில் காட்டப்படும் உண்மை ஒரு பேருண்மை என்று அன்னை சாரதா சொல்லியிருந்தாரே. அதனை அக்கனவிலே சிந்திக்க வைத்து அன்னையார் இப்படி சொன்னாரே என்று கனவில் அதிசயித்து கனவு நீங்கி பெரும் அதிசயப்பட்டு எழுந்தேன் மகிழ்ச்சியோடே என்று அறி. அந்த இளம் வயதிலே உள்ளம் பூரித்து என் வாழ்வும் புது பொலிவுடன் தோன்றியதே. அற்புதங்கள் ஆராய் பெருகியதே. அன்று வரைக்கும் இறைவன் என்னை சோதித்து கருணையினால் என்னை ஆண்டு கொண்டான் என்று அறிவீரே நீங்கள். என்றும் என் நினைவு அவனோடே இருப்பதாக. சத்திய சாயின் திருவடிக்கே அடிமை பூண்டு மனம் எல்லாம் அவர் நினைவாகவே வாழும் ஒரு நாள் நடந்த கதை சொல்வேன் கேளீரோ நீங்கள். அன்று மகர சங்கராந்தி காலை வேளையிலே அத்தன் சத்திய சாயின் திருவுருவப் படத்திற்கு தூபம் காட்டும் வேளை அவரின் வலக்கண்ணானது திடீரென கண் அடிப்பது போல் கண்ணிமைத்தது. யானும் திகைத்து போய் இது மாயையோ கற்பனையோ என்று எண்ணி இரண்டாம் தடவை தூபத்தை முன்னர் போன்று வட்டமாக ஏந்தி காட்டிக்கொண்டு வர மறுபடியும் வலக்கண் இமைத்ததே. மகிழ்ச்சியும் அதிசயமும் பொங்க எங்கே இது உண்மையாயின் மூன்றாம் சுற்றில் காட்டுவீர் பார்ப்பேன் என்று சொல்லி தூப
தூபம் காட்டும் வேளை மூன்றாம் முறையும் விற்கென கண்ணிமைத்து என்னை மகிழ்வித்ததே பாரி. இவ்வண்ணமாக இருக்கும் வேளை அன்று மாலையாள் கச்சேரி அடியில் வாழும் வைத்தியர் சோமசுந்தரம் அவர்களது இல்லத்திற்கு பொங்கல் பஜனைக்காக பெரும் மகிழ்ச்சியுடன் சென்று அங்கே சன நெருக்கம் ஆதலால் நன்றாக பின்னே உள்ள ஓரிடத்தில் ஒடுங்கியிருந்து அவரது திருவுருவத்தை பார்த்தபடியே பஜனை பாடி கழித்திருந்த வேளை என்னே அதிசயம் அந்த பெரிய படத்தில் உள்ள அகன்ற வலக்கண் கொண்டு கண்ணிமைத்தாரே சுவாமிகள். அரீரே நீங்கள் எதிர்பாராமல் இருந்ததனால் அதிசயித்து நானும் திடீரென எனது வலக்கரத்தினால் என் நெஞ்சை அடித்து பொத்திக் கொண்டேன். இவை ஒரு கற்பனை என்று நினைத்திடாதே எனக் காட்டினர் போலுமே. பேரானந்தமாகவே அன்றைய நாள் கழிந்தது. வயதோ 24. சத்யசாயியின் நினைவாகவே நான் வாழ்ந்து வரலானே. வாழ்ந்து வரலானே. என்று என் நெஞ்சில் உள்ளே ஓரொலி 3 முறை கேட்கவே இது என்ன 13,000 என்று பகல் மாலை எல்லாம் சிந்தித்து இருந்த வேளை மங்கள் பொழுதிலே ஓர் கார் வாசலில் வந்து நின்றது. வெள்ளை வீட்டி உடுத்தவர்கள் உள்ளே வந்து நாம் லண்டனில் இருந்து வருகின்றோம். உமது தம்பியார் கொஞ்ச பணம் உங்களுக்கு என்று தந்திருக்கிறார். இதனை ஏற்று இத்தாளில் கையெழுத்து இடுங்கள் என்றார்கள். இது எம்மை சோதிக்க வந்த ரகசிய போலீசாரோ என்று ஐயுற்று எவ்வளவு தந்திருக்கிறார் என்றே. 13,000 தந்திருக்கிறார். உங்களுக்கு கடிதம் வரவில்லையோ என்றார்கள். கடிதம் ஏதும் வாராமலே பணத்தை வாங்கி தேநீர் அருந்த கொடுத்து வழி அனுப்பி வைத்தோமே. இவ்வாறாக அற்புதங்கள் காண
அமிர்தத் துளிகளை நிரப்பி வருவது சகஜமாய் இருந்தது என்று அறிவீரே. சத்யசாயி பஜனைகளுக்கு சென்று மகிழ்ச்சியுடையவனாகி வீட்டிலும் குருவாரத்தில் பஜனைகள் செய்து அவதார அற்புதங்களில் லயித்தவனாய் வாழ்ந்து வரும் வேளை விண்ணப்பித்திருந்த வேலை ஒன்று எடுபட்டு விட்டதாகவும் கொழும்பு வந்து வேலையை பொறுப்பு எடுக்கும்படியும் கடிதம் ஒன்று தபாலில் வந்தது. மகிழ்ச்சியுடன் கொழும்பு சென்று வேலையை பொறுப்பு எடுத்து வேலை செய்து வரலானே. கொழும்பு பம்பலப்பிட்டியில் வசித்து வந்த இந்திய நாட்டை வம்சாவழியாக பெற்ற வைத்தியர் பிள்ளை அவர்களது இல்லத்தில் நடைபெறும் பஜனைகளிலும் கலந்து வரும் நாளில் ஒரு நாள் மனமானது நொந்து நொந்து தந்தையே என்று ஒரு கத்தால் வாடி இடைநேரம் ஒன்றில் சாயி தரிசனத்துக்காக அவரது இல்லத்து சுவாமி மண்டபத்திற்கு சென்றேன். வீட்டு வாசல் படியில் இருந்து ஒரு திருவுருவப் படத்தை பார்த்தபடியே அடிக்கு மேல் அடியெடுத்து வைத்து மெல்ல மெல்ல கண்களில் கண்ணீர் வாரத் தந்தையே தந்தையே என்று உள்ளத்தில் குமுறிக் கொண்டு படத்தை அடைந்தே. என்னே அதிசயம், நீ என்னை நோக்கி ஓர் அடி எடுத்து வைத்தால் நான் உன்னை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பேன். நீ எனக்காக ஒரு துளி கண்ணீர் விட்டால் உனது 10 துளி கண்ணீரை துடைப்பேன் என்று படத்தில் சுவாமியின் காலடியில் எழுதப்பட்டிருந்தது. ஆமாம், அவரை நோக்கியே அடியெடுத்து மெதுவாகச் சென்று கொண்டிருந்தேன். அவருக்காக ஏங்கியே கண்ணீர் விட்டபடி சென்றிருந்தேன். ஆதலால் வசனம் கண்டு பேரானந்தம் கொண்டேன் என்று அறிவீரே நீங்கள், என்று அறிவீரே நீங்கள். இந்த வண்ணமாக கொழும்பில் அரசாங்க வேலையில் வேலை செய்யும் சமயம்
ஒரு நாள் எனது காலணி அருந்து விட்ட காரணத்தால் அதனை திருத்த கந்தோருக்கு நேரெதிரே உள்ள ஒரு மர நீழலின் கீழ் காலணி தைக்கும் அம்மா ஒருவர் இருப்பதைக் கண்டேன். அவரிடம் சென்று அதை திருத்த கேட்ட வேளை அம்மாவின் மரப்பெட்டி அடுக்கிலே ஒரு சாயி படம் இருப்பதைக் கண்டு அதிசயித்தவனாய், எப்படி உங்களுக்கு இந்த படம் கிடைத்தது என்று கேட்டேன். பாலத்துறையில் என்றும் அங்கே ஒரு அம்மாவுக்கு தெய்வ கலை வருவதாகவும், அங்கே வாரத்தில் வியாழன் அன்று சாய் பஜனை நடைபெறுவதாகவும் என்னையும் வரும்படி விலாசம் சொன்னார். காலணி செப்பம் செய்த பின்னராவலோடு அடுத்த வியாழன் அங்கு செல்ல ஒரு வீட்டில் அம்மா காவடி தூக்கி முற்றத்திலே ஒரு பிரம்பு கொண்டு பஜனை தாளத்திற்கு ஆடிக்கொண்டிருந்தார். என்னை கண்டவுடன் வழக்கமாக பிறருக்கு செய்வது போல் என்னை பிரம்பால் மெல்ல அடித்தார். பிரம்பால் அடி வாங்கியவர்கள் வணங்கி நிற்க அம்மா ஏதாவது சொல்லுவார், அதுவே வழமையாகும். நான் வணங்கிய படியே நிற்க சாயி சாயி என்று அழுகிறாயே, கத்துகிறாயே, ஏன் கவலைப்படுகிறாய்? உன்னை எதிர்பார்த்து சுவாமி காத்திருக்கிறார், உடனடியாக புட்டபர்த்திக்கு செல்வாயாக என்றார். தெய்வக்கலை கொள்ளும் கொழும்பு பாலத்திரையை சேர்ந்த சாய் அம்மா என்று அழைக்கப்படும் அன்னையின் சொல்லை நம்பி, அதாவது சத்யசாயி என்னை எதிர்பார்த்து இருக்கிறார் என்ற சொல்லை நம்பி வேலையில் சேர்ந்த ஒரு வருடத்தில் விடுதலை எடுத்துக்கொண்டு இந்தியா சென்று சத்யசாயி தரிசனம் செய்து கொண்டேன் 4 நாட்களாக.
அபயக்கர ஆசி பெற்று 2 நாள் பாதம் தொட்டு வணங்கி ஒரு நாள் சக்தி வாய்ந்த நயன தீட்சை பெற்று கண்ணீராக பெய்யவும் அனுபவம் கண்டே. உள்ளத்திலேதான் சாய் இருப்பதான அனுபவத்தையும் எனக்கு அளித்தாரே. கண்ணோக்கம் செய்து என் கீழ்மையை நீக்கினாரே. கண்ணீர் என்னை அறியாமல் வடிந்து என் மேற்சட்டையின் முன்பக்கம் முழுவதும் என் கண்ணீரில் நனைய நயன தீட்சை அளித்தாரே என் தெய்வம்.